வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, இந்த ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு எவ்வாறு உள்ளது. நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இது வரைக்கும் நான் சொல்லுவாங்களா, நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்திலே சம்மந்தப்பட்டிருந்தார். அதாவது மிதுனத்தில் இருந்தார். ஓரளவுக்கு பணம் தருகின்ற விஷயங்களாகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும் எல்லாமே சஞ்சலத்தை தருகின்றார் போலையும், ஒரு மனக்கசப்புகள் இருந்திருக்கிற மாதிரி சில பேருக்கு இந்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த சிறுநீரக கோளாறு, இது மாதிரி சின்னங்கள் சின்ன தொந்தரவுகள், நீர் கட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் இப்பொழுது கலைந்து செல்லுகின்ற காலமாக மாறப்போகுது. நிறைய குட் டைம் த ஸ்டார்ட் நவ். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். நான் ஒரு 80% சொல்லுவேன். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 80% பாதகாதிபதியாக இருந்தால் கூட பரவாயில்ல. குரு பகவான் உச்சம் பெறுகின்ற நேரத்தில் உங்களுக்கான வேடு என்னென்ன தரணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டே போவார், கவலைப்படாதீங்க. அந்த சுக்கிர பகவான் அவர் இடம்பெயர்ந்து 10/6 வரைக்கும் தான் 2ஆம் இடத்தில் இருப்பார். பணவரவு சார்ந்த விஷயங்கள், ஐயா கொடுக்கல் வாங்கலாகட்டும், எல்லா விதமான செல்வங்களாகட்டும் ஓரளவுக்கு தனித்தன்மையாக நீங்கள் செயல்படக்கூடிய காலம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்குள்ள வரைக்கும் 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அவர் தான். அப்போ வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும். இந்த 20/6/2026 அப்புறம் தான் நம்மளுக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். இல்லை வேலை சார்ந்த விஷயமாக நாம் வெளியூர் போகிற மாதிரியும், இல்லை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு ஏற்பட போகுது. பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த மாதத்தில் 15 தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்து புதனோடு ஆட்சி பெறுகின்ற நேரம். இந்த சொல்லலாம் புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. ஆட்சி பெறுகின்ற நம்மளுக்கு 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றாலே போதும். மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை பற்றி நாம் கவலைப்படணும் அவசியம் இல்லை. கடன் சார்ந்த விஷயத்திலையும் உடல் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க 5 தேதிக்கு அப்புறம். ஏன்னா கடனாகட்டும் எதுவாக இருந்தாலும் 8ஆம் இடத்தை நேரடியாக பாவும். அதனால் கடன் சார்ந்த விஷயம் என்பது அதிகரிக்கக்கூடிய காலம். புதன் இருக்கிறதால வருமானம் என்பது இருந்து கொண்டிருக்கும். அதே சுக்கிர பகவானும் 10/6/2026 அப்புறம் இடம்பெயர்ந்து நம்ம ராசிநாதன் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கு இடம்பெறுவார். அங்கே குருவோடு சம்மந்தப்படுவார். திருப்பியும் மனம் சக்கடம் என்று சொல்லக்கூடிய, அப்போ பார்ட்னர்ஷிப்லேயும் சில பேர்கிட்ட நான் கொடுக்கல் வாங்கல் வச்சுட்ருக்கையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் தகடமாக கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்து கொண்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மனக்கசப்பு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவர் சுக்கிர பகவான் குரு எல்லாம் சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் ஏற்கனவே கொடுக்குற இடத்துலையும் வாங்கி கொடுத்துட்டு நாம் சப்போர்ட் பண்ண இடத்துலையும் நம்மளுக்கு பிரச்சனை தருகின்ற விஷயங்களாக மாறும். ஏன்னா 2 பேருமே பகை பெற்ற கிரகங்கள் எங்கு சென்று கூடினாலும் நம்மளுக்கு தொந்தரவு தரும். இதை நாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இதை தயவு செய்து நாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரல சாமி, இப்போ தான் வர ஆரம்பிச்சதுன்னா சுக்கிரனோட வரக்கூடிய குரு பகவான் எங்கு சம்பந்தப்பட்டாலும் இது தொந்தரவு கொடுக்கும். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கைகூடி விடும். காதல் வரைக்கும் நாம் பண்ணியிருந்தால் அது திருமணத்தை வரைக்கும் அழைத்து சென்று முடித்துவிடும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கடகத்தில் அமர்ந்திருந்த குரு பகவானோட சுக்கிர பகவான் 10/6 அப்புறம் சம்பந்தப்பட்டாலே உடனே திருமணத்துக்கான பேச்சை தான் எடுப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. அதே போல் தான் குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. த குட் டைம் த ஸ்டார்ட் நான் கூட சொல்ல ஒரே வார்த்தை சொன்னேன். சில விஷயங்கள் தேடினாலும் கிடையாது, பணம்லாம் எப்போனா வரும் போகும். சில விஷயங்கள் திருமணம், குழந்தை, நம்மளுக்கு செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய வீடு, இதை மாதிரி விஷயங்கள்லாம் இறைவன் கொடுத்தால் மட்டுமே நடக்கும். அப்பப்போ கிடைக்கிறதுல பணம் என்பது நம்மக்கிட்ட வரும் போகும் இந்த மாதிரி விஷயம். ஏன்னா ரிஷபராசிகாரி பொறுத்த வரைக்கும் அந்த பணத்தை பெருசாகவே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆக்டிவேட்டே முக்கியத்துவமே அவங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடியதே சுக்கிர பகவான். அவங்க செயல்படுத்தி கொண்டே இருந்தாலே தன்னால் பணம் வரும். நாம் உழைத்து கொண்டு இருந்தாலே பணம் வரும். அதாவது கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இவங்களுக்கு சாதாரண. ஏன்னா 8ஆம் அதிபதியே குரு, அதே போல் தான் அவருக்கு 11ஆம் அதிபதியே குரு. அப்போ பணம் சார்ந்த விஷயம் என்பது கண்டிப்பாக உண்டு. ஆனால் 6ஆம் அதிபதியே சுக்கிரனாக வரத்தால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கிடைக்கும். ஏன்னா இவங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. இவங்களாக தான் போய் பள்ளத்தில் விழுந்துருவாங்க. அதை மட்டும் முடிவு பண்ணிக்க, வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி புதனாகவும் 5ஆம் அதிபதியே புதனாக வர்றதால இவங்களுடைய நாலேஜ் கிரிமினல் நாலேஜ், அவ்வளோதான் சொல்ல ஒரே வார்த்தை. த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். இந்த ஜூன் மாதம் நிறைய தொண்டு நிறுவனத்தை எடுத்து நடத்துகிறாரு போல் ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். இல்லை அறம் சார்ந்த விஷயத்தில் எடுத்து நடத்துறதுக்கான காலம் எல்லாம் ஏற்பட போகுது. ஒன்று ஆன்மீக பயணத்துக்கோ இல்லை கோயில் நிர்வாகத்தை எடுத்து நடத்துறது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரங்க. ஐயா நான் இது வரைக்கும் எங்கள் குலதெய்வத்தை நம்ம புதுப்பிக்கலை, குலதெய்வம் சார்ந்த விஷயம், இல்லை முருகனுக்காக நான் வேண்டுதல் வச்சிட்ருக்கேன், அதை இதை செயல்படுத்த முடியல, இல்லை பெருமாளுக்காக நான் வேண்டுதல் வச்சிட்ருக்கேன், அதெல்லாம் இப்போ செலுத்தலாமான்னா கண்டிப்பாக செலுத்தலாம். இந்த மாதம் குருவோட இடைவெளி சொல்லுவாங்க, புதனோட வீட்டில் சூரியன் ஆதிக்கத்தம் பெறும் பொழுதெல்லாம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம்
பெருமாள் ஆலயம் வேண்டுதல் இது மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் ரிஷபராசிக்காரங்க உடனுக்குடன் செய்து முடித்து விடுங்கள். எப்பெல்லாம் சூரிய பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ அதனுடைய வீட்டுத்தன்மை அதிகரிக்கும். அவர் தான் பலம் பெற்றே காணப்படுவார். அப்போது வரவு சார்ந்த விஷயமாகட்டும், குலதெய்வம் சார்ந்த விஷயங்களாகட்டும், ஏன்னா 5ஆம் அதிபதியும் சூரியனோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக போது நாம் தெய்வ வழிபாடு எடுத்துக்கினா அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்துடும். ஐயா, சங்கடம் தீர்க்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போதையா. துணிவே துணை என்று சொல்லக்கூடிய, ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்தாலே போதுமானது. துணிவே துணையாகும். நம்மளுக்கு நாலேஜ் சார்ந்த விஷயங்கள், கடனோ கொடுக்கல் வாங்கல் இதை மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தாலோ, இல்லை பேங்க்குக்கு நான் லோனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இருக்கேன், கம்பெனி ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் எதனா எடுத்து செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக செய்யும். நான் வானனே சொல்லுவேன். தடை என்பது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய குட் நியூஸ்லாம் வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன். அரசியலில் ஈடுபடுறது, அரசாங்கத்தில் ஈடுபடுறது, அரசாங்க வேலைக்காக காத்திருந்து அதெல்லாம் கிடைக்கிறது. இந்த மாதம் நெகட்டிவ் திங்ஸில் இருந்தவங்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்க பாசிட்டிவ் திங்ஸுக்கு மாற போகிறாங்க. செவ்வாய் பகவான் இடம்பெறுகின்ற நேரம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகரிக்கும். உடம்புல விஷம் சார்ந்த வியாதிகள் வரா மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். செவ்வாய் எப்போ ராசிக்குள்ளே வருதோ அப்போவே நம்மளுக்கு பராக்கிரமும் வந்துடும். அதே போல் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கடுகடுன்னு பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னா நேரடியாக 7ஆம் இடத்தை பார்க்கும். மனைவி சார்ந்த விஷயம் அல்லது கணவன் சார்ந்த விஷயத்திலும் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துடும். 8ஆம் இடத்தையும் சேர்த்து பார்ப்பார். அவர் 7ஐயும் 8ஐயும் பார்ப்பார். 4ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்குகின்ற காரம். அதனால் இந்த நேரத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற காலமாகவும், நம்மளுக்கு குழந்தை பாக்கியம், நம்ம பேரம்பேத்தி ஆகிறதுக்கான, அதாவது தாத்தா பேட்டி ஆகிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்க போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கேட்டகரியிலேருந்து ப்ளஸ் கேட்டகரிக்கு மாறுகின்ற காலம். திடீர்னு பார்த்தா வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இது மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பட் அடித்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு குட் நியூஸ் வருங்க. அதில் மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க. ஒரு 20 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு தேடி வரப்போது ஒரு குட் நியூஸ் வரப்போது. ரிஷபராசிகாரங்களுக்கு 20 தேதிக்கு அப்புறம் நடைபெறுகின்ற காலம். இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் கிடைச்சா, கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். மாற்று மொழி தருகின்ற இடம், இல்லை மற்றவங்க மூலயமா நம்மளுக்கு ஆதாயத்தை பெறுகின்ற காலம், இதெல்லாம் கிடைக்க போகுது. நல்லவை அனைத்தும் வந்து சேருகின்ற காலம் கூட ஒரே வாரம் சொல்லணும்னா இந்த மாதம் ஒரு பொலிவான மாதமாக மாறும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15 தேதிக்கு அப்புறமே நீங்கள் தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கும். ஏன்னா புதன் பகவானுடைய தன்மையும் சரி, சூரிய பகவானுடைய தன்மையும் சரி அதிகரிக்கக்கூடிய காலம். அந்த இடத்துல இந்த சப்ஜெக்டே நாம் கேட்கிட்டா கை நீட்டினா ரூபா வருன்ற மாதிரி, கை நீட்டினா வேலை வரும். வேலை சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்க போகுது. வேலைக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. புதிய பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான காலம் எல்லாம் இது வரைக்கும் நம்மளுக்கு காலம் சப்போர்ட் பண்ணனா இந்த மாதத்துலேருந்து காலம் சப்போர்ட் பண்ண போது நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருகின்ற உறவினருடைய வருகையும் அதிகரிக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இருந்தால் அவங்க மூலியமாக கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். அதாவது திருப்பணி சார்ந்த விஷயங்கள், கோயில் நிர்வாகங்களை எடுத்து நடத்துறது, இல்லை நாமளே தலைமை பொறுப்பாட்டாக இருந்து நாம் கோயிலை நிர்வாகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருகின்ற மாதமாக அமைப்போம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.